வெல்கம் பேக் டு அன்புமானா சேனல். இது என்ன வீடியோனா என்னோட 7th மந்த் வளகாப்பு வீடியோ தான். ஸோ எங்கள் முறைப்படி மாப்பிள்ளை வீட்டில் தான் வளையல் போடுவாங்க. அதாவது அம்மா அங்கே சாப்பாடு செஞ்சு சொந்தக்காரவங்க எல்லாத்தையுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் வளையல் போடுவாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா உளுந்த வடை தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வெயில் டயத்துலனால சரி காஃபி டீனா வேணான்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கியிருந்தாங்க கடையில். அதை தான் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. நிறையா பேர் ஹஸ்பண்ட் ஊர் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மண்டபம் கேம்ப்பு பக்கத்தில் சமத்துவபுரம் ஹஸ்பண்ட் ஊர் அதுதான். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ எங்கே இருக்குன்னா எம்ஜி மஹால் ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் 4th ஸ்ட்ரீட்டு எங்கள் வீடு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அந்த வடை அந்த ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வளையல்னால் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சு வேப்பிலை இலை வச்சுருப்பாங்க. ஸோ அது அத்தை போடுறதுக்கு அங்கே என்ன பண்ணாங்களா, அத்தை மாமா அப்பா அம்மா துண்ணூறு போட்டுவிட்டு அத்தை வேப்பிலை வளையல் போட்டுவிடுவாங்க. அப்புறம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயாச்சு. அங்கே தான் பந்தல் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் முறை சைடுனா மகாலில் வளகாப்புனா வைக்க மாட்டாங்க, வீட்டில் தான் வைப்பாங்க. எங்கள் ஊர் முறைப்படி அதாவது மாப்பிள்ளை வீட்டில் தான் வைப்பாங்க. உங்கள் முறைப்படி எப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இப்போ பந்தல் போட்ட இடத்துக்கு தான் அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே வேப்பலை வளையல் அத்தை தான் போடணும். ஹஸ்பண்ட் எந்த வீட்டில் பிறந்தாங்களோ அந்த வீட்டில் தான் போடணும். அதனால தான் அங்கே அந்த வளையல் போட்டு பந்தல் போட்ட இடத்துக்கு இங்கே வந்தாச்சு. இங்கே எல்லாருமே வளையல் போடுற மாதிரியா. நல்ல நேரம் 10:30லேருந்து 11 வரைக்கும் என்னால் வெயிலே தாங்க முடியலை சுத்தமாக. அந்த டயத்தில் மேக்கப் வேறு போட்டு அந்த மேக்கப் வேறு அழிகிற மாதிரியவே இருந்தது. அதுக்கப்புறம் அத்தையும் அண்ணியும் மாலை போட்டு விட்டாங்க. ஸோ மாலை போட்டு அத்தை தான் ஃபஸ்ட்டு வளையல் போடுவாங்க. நாத்துனா வளையல், அதாவது வெள்ளி வளையல் போடுவாங்க. சந்தனம் அந்த இதுனா முகத்தில் தடவி கையில் தடவுனாங்க. என் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்கா அதுக்கப்புறம் 2 தம்பி. ஸோ எங்கள் அண்ணி பேர் மகாலட்சுமி. அவங்க வளையல் போட்டு முடித்தோடனே அவங்களுக்கு பாத்திரத்தில் பலனா வச்சு கொடுத்தாங்க. இவங்க 2வது அண்ணி, இவங்க பேர் மஞ்சுளா அண்ணி. இவங்களுமே வெள்ளி வளையல் தான் போட்டாங்க. இவங்க வெள்ளி வளையல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஊரில் எல்லாருமே அந்த கண்ணாடி வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் முறைப்படினா அந்த முந்தானையில் காசு வாங்குவாங்க. அது எப்படின்னா வெத்தலையில் காசு வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் முறைப்படினா செய்வாங்க வளகாப்புக்கு. உங்கள் ஊர்லனா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அத்தை மாமாவை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க தான் எங்கள் அத்தை மாமா. ஸோ இவங்க எங்கள் அம்மா அப்பா தான். ஸோ நிறைய பேர் எங்கள் அம்மாவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இவங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா. அப்புறம் எப்பவும் போல் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே. ஃபங்க்ஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வந்த கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தோம். 38,000 இருந்தது. நாங்கள் அந்த காசை வச்சு பாப்பாவுக்கு ஏதாவது தங்கத்தில் வாங்கி போடுவோம். உங்கள் முறைப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட மேக்கப்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழியவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயிலில் ரொம்ப வெயில். அந்த டயத்தில் எங்கள் ஊர் சைட்லனா வளகாப்புக்கு ஏதாவது கிஃப்ட்டு பாத்திரம் கொடுப்பாங்க. அதில் வளையல் பழம் அதுக்கப்புறம் வெத்தலை ஸ்வீட் போடுவாங்க. நாங்கள் மிக்சர் பாக்கெட் போட்டு ஒரு சாக்லேட் போட்டு தான் கொடுத்துருந்தோம். ஸோ எங்கள் அம்மா இந்த சம்படா மாதிரியே வாங்கியிருந்தாங்க. அந்த டப்பா இதுதான். ஸோ இந்த டைம் என்னோட நேமும் என் ஹஸ்பண்டோட பேரும் எழுதியிருந்தாங்க. அன்பரசன் மோகனப்பிரியான்னு எழுதியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் கொடுப்போம். உங்கள் முறைப்படி எப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்டி கழிச்சாங்க எங்கள் 2 பேர்த்துக்கும். டிஸ்டி எடுத்துகிட்டு ஆரத்தினா எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு. ஸோ சாப்பாடு எப்பவும் போல் வளகாப்புக்குனா லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், கேசரி, ஒயிட் ரைஸு, சிக்கன் 65. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன்னானவே இந்த கப்பு கறி தான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கப்பு கறியில் எப்படி குழம்பு ஊற்றி ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் கறி பீஸ் போடுவாங்க. எங்கள் தாத்தா தான் குழம்புனா ஊற்றினார். கப்பில் ஒரு குழம்பு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி தான் ஊற்றி வச்சார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. எங்களுக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நாங்கள் ஃபோட்டோனா எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் ஊர் சைடு வளகாப்புக்குனா நான்வெஜ்ஜும் போடுவோம், நாங்கள் வெஜ்ஜும் போடுவோம். நாங்கள் சிக்கன் 65 அந்த கப்பு கறியில் குழம்பு மாதிரியே ஊற்றினோம். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதோட சாப்பாடு லாஸ்ட்டில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிற சொன்னாங்க. அதோட நாங்கள் 2 பேரும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ தான் எடுக்க வந்தோம். ஃபோட்டோக்கார அண்ணன் போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப வெக்கப்பட்டார். கல்யாணத்துக்கும் இப்படி தான் எந்த ஃபோட்டோவுமே ஒழுங்காகவே எடுக்கலை. சரி வளகாப்புக்காச்சும் ஒழுங்காக எடுப்போம்
எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னால் அவர் சிரிச்சிக்கிறாரு, அங்கிட்டு வெக்கப்படுறாரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன், ரொம்ப ஒரு மூஞ்சில் வெக்கம் அப்படி இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஸோ எங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.